சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கங்கள். எல்லோரும் நன்றாக இருப்பீர்கள். இன்று 2/2/2024 வெள்ளிக்கிழமை, தை மாதம் 19ஆம் நாள், சப்தமி திதி இன்று மாலை 4:03 வரை, சுவாதி நட்சத்திரம் நாளை அதிகாலை 5:57 வரை. இந்த நாளின் ஒரு சிறப்பு அம்சமாக ஆயில்யம், கேட்டை, ரேவதி ஆகிய புதனின் 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் அனைவருக்குமே தாராபலமுள்ள நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. மேற்கண்ட 3 நட்சத்திரங்களில் பிறந்தவர்கள் தங்களுடைய சொந்த வாழ்க்கை, வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம் போன்ற ஜீவன அமைப்புகள் மற்றும் குடும்பத்தில் ஏதேனும் ஒரு ரிஸ்க் எடுத்து செய்யக்கூடிய எந்த ஒரு செயலையும் செய்து அல்லது ஒரு புதிய சுப விஷயத்தை அறிமுகப்படுத்தி அதன் மூலமான வெற்றிகள், உயர்வுகள், பணவரவுகளை அடையக்கூடிய உன்னத நாளாக இந்த நாள் அமையும். அடுத்து 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். மேஷராசிக்காரர்களுக்கு 7ஆம் இடத்துல சந்திரன் அமர்ந்து திருமணம் சார்ந்த விஷயங்களில் இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. 30 வயது கடந்துருச்சு, 25 வயது கடந்துருச்சு, எல்லாம் இருந்தும் திருமண அமைப்புகள் மட்டும் தட்டி போய்கிட்டு வருது என்பது மாதிரியான கவலைகளில் இருக்கக்கூடிய மிக மிக முக்கியமாக மேஷராசிக்கார பெண் குழந்தைகள் எல்லோருக்குமே இந்த மாதத்திலேயே திருமண உறுதி, இந்த வருடத்திலேயே திருமணம் நடப்பதற்கான வரன்கள் தகைவதற்கான ஒரு ஆரம்ப அமைப்புகள் உருவாகக்கூடிய சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. ஒரு 40 வயது கடந்தவர்களுக்கு இன்றைக்கு நண்பர்களால் மேன்மைகள் இருக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். சில நேரங்களில் ஒரு உண்மையான நண்பர்கள் நமக்கு கை கொடுத்து உதவி விடுவார்கள் இல்லையா, அதுபோன்ற ஒரு நாளாக இந்த வாரம் முழுவதும் இவைகள் செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. எல்லா நிலைகளிலும் கூட்டு தொழில் கொஞ்சம் உயர்வாக இருக்கும். ஒரு நிலையில் 2 பேர் 3 பேர் சேர்ந்து செய்யலாமா என்கின்ற புதிய எண்ணங்கள், புதிய ஒரு திட்டங்கள் கூட இன்றைக்கு மனதிற்குள் உருவாகி அதன் மூலமான நன்மைகள், மேன்மைகள் அடையக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. குருவும் சந்திரனும் இன்றைக்கு குருச்சந்திர யோகத்தில் அமைந்திருப்பதால் ஆன்மீகம் சார்ந்த விஷயங்களில் கூட மேஷராசிக்காரர்களுக்கு ஆர்வங்கள் அதிகமாகி அது சம்பந்தப்பட்ட விஷயங்களில் ஒரு டிஸ்கஸ் இருக்கக்கூடிய யோக நாளாகவே அமைந்திருக்கிறது மேஷத்தினர் எல்லோருக்கும் இன்று. ரிஷபராசிக்காரர்களுக்கு 6ஆம் இடத்தில் இன்றைக்கு சந்திரன் அமர்ந்து எதிரிகள் கூட நண்பர்களாக ஆகக்கூடிய ஒரு நல்ல நாளாக இந்த நாள் அமையும். பெரியவர்களுக்கு இன்றைக்கு ஆரோக்கியம் நல்ல நிலைமையில் இருக்கும். கடந்த காலத்தில் ஒரு 4-5 மாத காலமாக உடம்பு ஒரு மாதிரியாக இருக்கிறது, ஏதேனும் பெரிய சங்கடங்கள் வந்து விடுமோ என்கின்ற ஒரு கலக்கத்தில் வெளியில் கூட யாருக்கும் சொல்ல முடியாமல், ஒருவேளை மனைவி கிட்ட சொல்லிட்டா, கணவர்கிட்ட சொல்லிட்டா அவங்க ஏதாவது இதை பற்றி பெருசாக நினச்சிக்க போகிறாங்க. இந்த மாதிரியான ஒரு குழப்பமான கலக்கமான மனநிலைமையில் இருக்கக்கூடிய ஆண் பெண் இருபாலான ரிஷபராசிக்காரர்கள் அனைவருக்குமே ஒன்றுமே நம்ம உடம்புக்கு இல்லை, ஆரோக்கியம் நன்றாகவே இருக்கிறது, இன்னும் சில வருடங்களுக்கு அப்படி ஒன்றும் பெரிய சோதனைகள் எதுவும் வந்துவிடாது என்கின்ற ஒரு மன உறுதியும் அதற்கான ஒரு ஆறுதலான சில விஷயங்களும் நடக்கக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே சந்திரன் 6ஆம் இடத்தில் அமர்ந்து கடன் நோய் எதிர்ப்பு அமைப்புகளை விளக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக அமைந்திருக்கிறது. ரிஷபத்தினர் அனைவருக்கும் வயதிற்கு ஏற்ற வகையில் இன்று. மிதுன ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமான நாளாக இந்த நாள் அமையும். குருச்சந்திர யோகம் மிகுந்த சிறப்பாக 5-11ஆம் இடங்களில் அமைஞ்சிருக்கு. லாபத்திலிருந்து குரு 5ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சந்திரனை பார்ப்பது இதுவரைக்கும் மனசில் என்ன கிடைக்கணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல தோற்று போகணும்னு நினைக்கிறீங்களோ, எந்த இடத்துல கொஞ்சமாவது அதிர்ஷ்டம் நமக்கு இருந்திருந்தால் இந்த இடத்துல நம்ம ஜெயிச்சிருப்போமே என்பது மாதிரியான கடந்த கால சோதனைகள் இருக்கு இல்லையா, அவைகள் அத்தனையும் அப்படியே விலகி நிகழ்கால வெற்றி வீரனாக மிதுன ராசிக்காரர்கள் வயதிற்கேற்றாற் போல திகழக்கூடிய ஒரு அற்புத நிகழ்வுகள் நடக்கக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். இன்றைக்கு பிற்பகல் 2 மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய அறிமுகம் அல்லது ஒரு சந்தர்ப்பம், இதை நல்ல விதமாக மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருமே உபயோகப்படுத்தி கொண்டு ஒரு சமூக ஊடகங்களில் இருக்கலாம் அல்லது நேரடியாக ஒருவரை அறிமுகம் செய்து கொள்ள வேண்டும் என்கின்ற வெகுகால முயற்சிக்கு இன்றைக்கு பலன் இருக்கலாம். எல்லா அமைப்புகளிலும் கூட்டி கழித்து பார்த்தால் அதிர்ஷ்டம் மட்டுமே நல்ல விதமாக செயல்படக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. பெரியவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்றைக்கு வீட்டில் சுப விஷயங்கள், அதாவது குழந்தைகளுக்கு ஒரு ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய ஒரு இன்னார்தான் கணவர் மனைவி என்பதை வரன் ஃபிக்ஸ் பண்ணுற அமைப்புகள் அல்லது குழந்தைகளுக்கு வேலை தொழில் முன்னேற்றங்கள் இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பெரியவர்கள் கொடுத்தல் என அதிர்ஷ்டம் அனைத்தும் கலந்து செய்யக்கூடிய ஒரு சிறப்பான நாளாக அமைந்திருக்கிறது மிதுன ராசிக்காரர்கள் எல்லோருக்கும் இன்று. கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு ராசிநாதன் குருவின் பார்வையில் இருக்கிறார்.
கூடவே அவர் சுக்கரனுடைய வீட்டில் இருக்கிறார். ஒரு நல்ல சுபத்துவமாக இருக்கக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக இந்த நாள் அமையும். வீடு வாகனம் சார்ந்த விஷயங்கள். 4ஆம் இடம் வந்து சுகஸ்தானம்னு சொல்லுவோம். சுகஸ்தானத்தில் எப்பொழுதெல்லாம் ராசிநாதன் வந்து அமருகிறாரோ அப்போது நம்முடைய மனதிற்கும் உடலுக்கும் சுகம் கிடைக்க வேண்டும் என்பது ஒரு பெரிய ஒரு நல்ல பலனாக இருக்க முடியும். சிலருக்கு இன்றைக்கு ஒரு தூர பயணங்கள் அமைந்து அதன் மூலமான ஒரு மேன்மைகள் கிடைக்கக்கூடிய அமைப்பு. வீடு வாகன அமைப்புகளில் இதுவரைக்கும் இருந்து வந்து சோதனைகள் விலகக்கூடிய நிலைமை. மாத வாடகை கூட கட்ட முடியாத ஒரு பொருளாதார இழப்பில் இருக்கிற அல்லது பொருளாதார முன்னேற்றம் என்பது இந்த அஷ்டமச்சனியின் காரணமாக ஒரு வருஷமாகவே டல் அடிச்சிருச்சு. என்ன பண்ணுறதுனே தெரில. ஒரு இஎம்ஐன்னு சொல்லப்படக்கூடிய வீட்டு மாதத்தவணையும் கட்ட முடியவில்லை, வாகன அமைப்புகளும் சரியாக கை கொடுக்கவில்லை என்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை கடகராசிக்காரர்களுக்கும் இன்றிலிருந்து பொருளாதார மேன்மைகள், ஒரு வருமானம் நல்லா வர்றது, சம்பளம் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தது உடனடியாக வரக்கூடிய அமைப்பு, தொழில் நஷ்டங்களிலிருந்து பூச நட்சத்திரக்காரர்கள் அப்படியே விலகி வரக்கூடிய சூழல் என 4ஆம் இட குருபார்வை சந்திரனுடைய நல்ல பலன்களும் மனசில் கொஞ்சம் தைரியமும் வரக்கூடிய நல்ல நாளாகவே இந்த நாள். குறிப்பாக பெண்கள் அனைவருக்குமே குடும்ப கவலைகள் தீரக்கூடிய நல்ல நாள் கடகத்திற்கு இன்று. சிம்மராசிக்காரர்களுக்கு நல்ல அறிமுகங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ரொம்ப நாளாக ஒருத்தரை பார்த்து அவர் மூலமான ஒரு காரியத்தை சாதிச்சுக்கணும்னு நினைப்போம் இல்லையா? இவருடைய அறிமுகம் கிடைச்சால், இவருடைய நட்பு கிடைச்சால் நல்லா இருக்கும். ஆனால் அதற்கான சரியான சந்தர்ப்பங்களே வரலையே. ஒரு தற்செயலாக இவரை அறிமுகப்படுத்தி கொள்வதுகின்ற மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தால் மிகவும் நல்லது பரம்பொருளே என்கின்ற ஒரு எண்ணத்தில் ஏக்கத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே, ஆண் பெண் இருபாலாருமான சிம்மராசிக்காரர்களுக்கு வயதிற்கேற்றார் போல இந்த பலன் இன்றைக்கும் நாளைக்கும் பொருந்தும். இன்று காலை 11 மணிக்கு பிறகு கிடைக்கக்கூடிய ஒரு நல் வாய்ப்புகளின் மூலமாக ஒரு சுப அறிமுகங்கள் வாழ்க்கையே ஒரு பரட்டி போடுற மாதிரி ஒரு நல்ல முன்னேற்றத்தை கொடுக்க மாதிரியே ஒரு நல்ல உறவாகவோ நட்பாகவோ மாறக்கூடிய அத்தனை அறிமுகங்களும் இன்றைக்கு சிம்மராசிக்காரர்களுடைய வயது தகுதி இருப்பிடத்திற்கேற்றாற் போல அனைவருக்கும் ஏதோ ஒரு நிலையில் கிடைக்கக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. இன்றைக்கு முயற்சிகளும் பலிக்கும். ஒரு நேர்மையான அமைப்பில் இது கிடைக்க வேண்டும், அது கிடைக்க வேண்டும், வாழ்க்கையில் நான் இப்படித்தான் இருக்க வேண்டும், இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை நான் தேர்ந்தெடுத்திருக்கிறேன், அந்த தேர்ந்தெடுப்பின் மூலமாகவே என்னுடைய வாழ்க்கை ஒளிமயமாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை சிம்மராசிக்காரர்களுக்கும் அனைத்தும் சரிதான் என இறைவன் அத்தனையிலும் அனுமதி கொடுக்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாள் இன்றைக்கு. கன்னிராசிக்காரர்களுக்கு பணம் கிடைக்கக்கூடிய நல்ல நாள். 8ஆம் இடத்திலிருந்து இன்றைக்கு குரு 2இல் இருக்கக்கூடிய சந்திரனை பார்க்குறார். என்ன எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கிடைக்கக்கூடிய நாள். இன்றைக்கி லேசாக ஒரு பொய் சொல்லுவீங்க. பொய் சொல்கிறதன் மூலமாக ஒரு பணம் வரக்கூடிய நாள் அப்படின்னே கன்னிராசிக்காரர்களுக்கு சொல்லலாம். அதற்காக மிகப்பெரிய கற்பனைகள் எல்லாம் கன்னிராசிக்காரங்க எடுத்து வச்சுக்க வேண்டாம். ஒரு பொருளை விற்பதற்கு ஒரு சாமர்த்தியமாக ஏதேனும் ஒரு நிலையில் பொய் சொல்ல வேண்டியிருக்கிறது அல்லது உண்மையை மறைக்க வேண்டியிருக்கு இல்லையா? இந்த மாதிரியான ஒரு சாமர்த்தியமான தொழில் அமைப்புகள் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே ஒரு உண்மையை மறைத்தோ அல்லது பொய் சொல்லியோ பணம் வரக்கூடிய ஒரு சுப நாளாக இந்த நாள் அமைந்திருக்கிறது. அதை போலவே வாக்குஸ்தானம் இன்றைக்கு வலிமையாக இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்றைக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய வாக்குறுதி அப்படியே பலிக்கக்கூடிய அமைப்பு. ஏற்கனவே கொடுத்திருந்த இன்றைக்கு பணம் தருகிறேன் அல்லது இன்றைக்கு கடனை அடைத்து விடுகிறேன் அல்லது இன்றைக்கு இந்த விஷயத்தை உங்களுக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லியிருந்த சில விஷயங்களில் கன்னிராசிக்காரர்கள் தவறி இருப்பீர்கள் இல்லையா? அந்த தவறுகளை கூட இன்றைக்கு நேர்படுத்தி கொள்ளக்கூடிய, அவர்களுக்கு செய்து தரக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஒரு 30 வயதிற்கு உள்ளே இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் அனைவருக்குமே புகழ் கிடைக்கக்கூடிய நல்ல நாள் கன்னிக்கு இன்று. துலாம் ராசிக்காரர்களுக்கு ராசியிலேயே ஜீவனாதிபதி வலுத்து அமர்ந்திருக்கின்ற நல்ல தொழில் நல்ல வேலை எது அப்படிங்கிறது அடையாளம் காட்டப்படக்கூடிய யோக நாள் இன்னைக்கு. இந்த வேலைக்கு போகலாமா, அந்த வேலைக்கு போகலாமா, அல்லது ஒரு இளையவருக்கு 20 வயசுக்கு கீழே இருக்கிறவருக்கு இந்த படிப்பு நல்லதா, அந்த படிப்பு நல்லதா, ஒரு ஜீவன அமைப்புகளில் நாளைக்கு சாதிக்கக்கூடிய அமைப்பு. ஜீவன அமைப்புகள் என்ன? வேலை, தொழில், வியாபாரம், விவசாயம், எந்த துறையை தேர்ந்தெடுக்கிறீர்களோ, குறிப்பாக நீர் சார்ந்த துறைன்னு சொல்லுவோம் இல்லையா? விவசாயம், மரைன் என்ஜினியரிங், தண்ணீர் பால் சம்பந்தப்பட்ட அத்தனை துறை அமைப்புகளிலும் இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைய பருவத்தினர் எல்லோருக்குமே மிகப்பெரிய நல்ல மாற்றங்கள் ஏற்படக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். கேட்டரிங் படித்து கொண்டிருப்பவர்கள் அல்லது சமையல் கலை நிபுணர்கள் எல்லோருக்குமே இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய நல் மாற்றம் ஏற்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. மனசு காலையிலிருந்தே கொஞ்சம் தெளிவாக இருக்குங்க. எல்லா அமைப்புகளிலையும் சாதிக்க முடியும் என்கின்ற தன்னம்பிக்கை அதீதமாக இருக்கக்கூடிய, கடந்த காலத்தில்
இருந்து வந்த சோதனைகளை அப்படியே படிப்பினைகளாக மாற்றிக்கொள்ளுகின்ற ஒரு எல்லா அமைப்புகளிலும் நிபந்தனைகளே இல்லாமல் ஒரு சிறப்பாக நீங்கள் செயல்படக்கூடிய யோக நாளாகவே இந்த நாள் அமைந்திருக்கிறது. 7ஆம் பாவகத்தோடு சந்திரன் தொடர்பு கொண்டிருப்பதால் இதுவரை கணவன் மனைவி அமைப்புகளில் கொஞ்சம் உரசல்கள் இருந்தவர்களுக்கு கூட இன்றைக்கு விட்டு கொடுக்கக்கூடிய மனப்பக்குவம் வந்துவிடுகின்ற நல்ல நாள் இன்று. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 6, 12ஆம் இடங்கள் இன்றைக்கு மிகுந்த சுபத்துவமாக இருக்குது. 12ஆம் இடத்துல சந்திரன் இருந்தாலே வெளிநாடு வெளிமாநிலம் போன்ற அமைப்புகளில் ஒரு உறுதி கிடைக்கும். தூர இடங்களுக்கு போகணும்னு நினைக்கிறவங்க, ஏற்கனவே வெளிநாடு வெளிமாநிலத்தில் இருக்கிறவங்க, தாய் தமிழகத்தை விட்டு பிறந்த நாட்டை விட்டு பிறந்த மாவட்டத்தை விட்டு வெளியே போக வேண்டும் என்கின்ற எண்ணத்தில் இருப்பவர்களுக்கு இன்றைக்கு உறுதிகள், அஷூரன்ஸ்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த உறுதிகள் இன்றைக்கு மனதிற்குள்ளும் வெளியிலையும் கிடச்சிரும். நம்ம கண்டிப்பாக போயிடுவோம், இந்த மாதத்தில் போயிடுவோம், இன்னும் சில மாதங்களில் சில வாரங்களில் வெளிநாட்டு தொடர்புகள் கிடைத்துவிடும், வெளிநாட்டு அமைப்புகள் பாஸ்போர்ட் விசா போன்றவைகள் போய்விடலாம் என்கின்ற நம்பிக்கை. ஏற்கனவே வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க அல்லது பணம் கொடுத்து ஏமாந்தவர்களுக்கு ஒரு நிலையில கொடுத்த பணம் திரும்ப வரக்கூடிய 12ஆம் இடத்தின் சுபத்தன்மைகள் அத்தனையும் நல்ல விதமாக இருக்கக்கூடிய யோக நாள் இன்றைக்கு. குடும்பஸ்தர்களுக்கு இன்றைக்கு கொஞ்சம் செலவு இருக்கும். மனைவி விரும்பி கேட்ட ஒன்றை இன்றைக்கு கண்டிப்பாக வாங்கியே கொடுக்க வேண்டும் என்கின்ற ஒரு சூழல், கடன் வாங்கியாவது வாங்கலாம் என்கின்ற ஒரு சுபக்கடன் அமையக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா வீட்டிற்கு தேவையான ஒரு பொருட்களை வாங்கி இருக்கின்ற பணத்தை விரயம் செய்யக்கூடிய அமைப்பும் உங்களில் சிலருக்கு உண்டு. ஒரு ராசியில் பிறந்தவர்கள் ஏராளமான பேர், கோடிக்கணக்கான பேர் இருக்கிறார்கள் என்கின்ற நிலைமையில் அவரவருடைய வயதிற்கு ஏற்றாற் போல இப்பொழுது நான் சொன்ன 3-4 பலன்களில் ஏதோ ஒரு பலன்கள் நடக்கக்கூடிய நல்ல நாள் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்டமும் லாபமும் இணைஞ்சிருக்கின்ற ஒரு மிக சுபமான நாள். குருச்சந்திர யோகம், கஜகேசரி யோகம் என்று சொல்லப்படக்கூடிய குருவும் சந்திரனும் நேரெதிரே நிற்கக்கூடிய ஒரு சிறப்பு நல்ல நாளாக இந்த நாள் அமைஞ்சிருக்கு. நீண்ட நாள் முயற்சி இன்னைக்கு பலன் கொடுக்குற நாளாகவும் இந்த நாள் அமையும். ரொம்ப நாளாக எதை நினைத்து ஒரு நிலையில் ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருக்கிறீங்க, வயதிற்கேற்றாற் போல் ஒரு வேலை தொழில் ஒரு வியாபார அமைப்புகளில் ஒரு 40 வயதிற்கு மேற்பட்டவர்கள் ஒரு முயற்சியை வச்சுருப்பீங்க. இளைய பருவத்தினருக்கு தங்களுடைய வயதிற்கேற்றாற் போல் ஒரு நிலையில் எதிர்பாலினத்தவரை ஈர்க்க வேண்டும் என்கின்ற எண்ணம், நன்றாக படிக்க வேண்டும் அல்லது இந்த வேலைக்கு போக வேண்டும், அரசு வேலைக்கு போகணும், IAS ஆகணும், IPS ஆகணும், இந்த மாதிரியான ஒரு சகல கனவுகள் இருக்கும் இல்லையா, அந்த கனவுகள் அத்தனையும் இன்றைக்கு நேர்மையான முறையில், இந்த வார்த்தை மிக மிக முக்கியம், சரியான அமைப்பில் உங்களை கைகொண்டு வரக்கூடிய, நீங்கள் அவற்றை அப்படியே நிறைவேற்றிக் கொள்ளக்கூடிய, கப்பனை பிடித்து கொள்ளக்கூடிய ஒரு நல்ல நாளாகவே இந்த நாள் அமைஞ்சிருக்கு. ஏன்னா 11ஆம் இடம் என்பது வெற்றியை குறிக்கக்கூடிய ஒரு பாவகம். அங்கே 8ஆம் அதிபதி 11ஆம் வீட்டில் அமர்ந்து குருவின் பார்வையிலும் இருப்பதால் இன்றைக்கு நீங்கள் பல நாள் செய்த ஒரு முயற்சி இன்றைக்கு வழிகாட்டுதல்களோடு நிறைவேறக்கூடிய யோக நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. வியாபார பெருமக்களுக்கு இதுவரை இல்லாத அளவிற்கு ஒரு வருமானம் வெகு நிலையில் வரக்கூடிய ஒரு சிறப்பு நாளாக அமைந்திருக்கிறது தனுசுவினர் அனைவருக்கும் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் அதிபதி இன்றைக்கு ஜீவனஸ்தானம்னு சொல்லப்படக்கூடிய 10ஆம் இடத்தில் இருக்கிறார். கணவன் மனைவிக்கு வேலை கிடைக்கவில்லையே என்கின்ற முயற்சியில் இருப்பவர்கள், மனைவிக்கு ஒரு டீச்சர் வேலை கிடைக்கல, அரசு வேலைக்காக முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க, நானும் ஒரு பக்கம் வேலை முயற்சி பண்ணுறேன், என்னுடைய வேலை ஒரு பக்கம் இருக்கட்டும், மனைவியும் வேலை செஞ்சாங்கன்னா ஒரு குடும்பத்திற்கு 2 வருமானம் வரும் பொழுது பிள்ளைகளை நல்ல விதமாக படிக்க வைக்க முடியுமே என்கின்ற தொடர் முயற்சிகளில் இருக்கக்கூடிய அத்தனை ஆண்களுக்கும் இன்றைக்கு மனைவி வழியில் வருமானம் வர்றதற்கான நல்லவைகள் நடக்கக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். அப்படியே மகர ராசிக்கார பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா கணவருக்கு அப்படி ஒன்றும் சரியான வேலை இல்லையே, ஒரு 4 மாதத்துக்கு முன்னாடி வேலை போயிடுச்சு, அல்லது இந்த 6 மாதமாகவே அவர் அப்படி ஒன்றும் சரியான குடும்பத்திற்கு தேவையான வருமானத்தை சம்பாதிக்க முடியாத அமைப்பில், தொழில் அமைப்பு வியாபார அமைப்பில் இருக்கிறார் என்கின்ற கவலைகள் எல்லாம் இன்றிலிருந்து நீங்கக்கூடிய அமைப்பு. 7ஆம் அதிபதி 10ஆம் இடத்தில் சுபத்துவமாக இருக்கின்ற தன்மையில் கணவன் மனைவியுடைய பொருளாதார கஷ்டங்கள், ஒருவரை ஒருவர் பார்த்து ஒரு நிலையில் இப்படி இருக்க மாட்டோமா என்கின்ற எண்ணத்தில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே சகல விதத்திலிருந்தும் நல்லவைகள் நடக்கக்கூடிய, வீட்டிற்கு குடும்பத்திற்கு பணம் வரக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். அதிலும் குறிப்பாக திருவோணம் நட்சத்திரக்காரர்களுடைய அத்தனை அமைப்புகளும் அப்படியே சோக அமைப்புகளும் சுகமாக மாறக்கூடிய நல்ல நாளாக அமைந்திருக்கிறது இன்று. கும்பராசிக்காரர்களுக்கு இன்று தர்ம பாக்கியஸ்தானத்தில் சந்திரன் வலுத்து அமர்ந்திருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு இருந்து அவரை பார்ப்பது அவ்வளவு நிலைமைகள்லையும் கடந்த காலங்களில் போன வருஷத்தில் இருந்து வந்த குறைகள் விலகக்கூடிய நல்ல நாளாக இந்த நாள் அமையும். குறைகள்னால் என்னங்க, பணக்குறை தான்,
பணம் இல்லாததுனால வருகின்ற மனக்குறை தான். ஆகவே பணம் இருந்தாலே பாதி பிரச்சனைகள் முடிந்து விடுகிறது என்பது தான். கேட்பதற்கு ஒரு மாதிரியாக இருந்தாலும் சரி, பணத்தை வச்சு எல்லாத்தையும் வாங்கிட முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அம்மாவை தவிர எல்லாவற்றையும் பணத்தை வைத்து வாங்கி விடலாம்னு விளையாட்டுத்தனமாக சொல்வது உண்டு. அந்த மாதிரியான ஒரு சிக்கல் தானே இப்போ கும்பராசிக்காரங்க எல்லோருக்குமே வயதிற்கு ஏற்றாற் போல இருக்கிறது. அதுவும் இளைய பருவத்தினருக்கு நிரந்தரமான நல்ல வேலை இல்லை. ஒரு நிரந்தரமான ஒரு எல்லா அமைப்புகளையும் ஜீவன அமைப்புகளையும் குறைகள் இருக்கின்றன இல்லையா, அதுபோன்ற அத்தனை அமைப்புகளும் மெதுமெதுவாக விலகுவதற்கான ஆரம்பங்கள் வரக்கூடிய நாளாக இந்த நாள் அமையும். தர்மஸ்தானத்தில் சந்திரன் வரும்பொழுது வரவுக்கு மீறின வருமானம், அளவுக்கு மீறி வரவுக்கு மீறி அமைப்புகள் இருக்க வேண்டும் என்பது ஒரு உண்மையான பலன். அந்த அமைப்பு இன்றிலிருந்து லேசாக அப்படியே கும்பராசிக்காரங்களுக்கு ஆரம்பிக்கும். உழைத்த உழைப்பிற்கு அதிகமாக கொஞ்சம் பணம் வரக்கூடிய ஒரு சூழல் இன்றிலிருந்து உருவாகிறது. ஆகவே கடந்த காலத்தில் உழைப்பிற்கு ஏற்ற ஊதியம் இல்லாதவர்கள் அனைவருக்குமே ஒரு வரவு அதிகமாகி இருக்கின்ற சோதனைகளை சமப்படுத்தக்கூடிய அளவிற்கு ஒரு நல்ல நிலை மாற்றம் வரக்கூடிய சிறப்பான முன்னேற்றம் உள்ள நாள் கும்பத்திற்கு இன்று. மீனராசிக்காரர்களுக்கு இன்றைக்கு 8ல் சந்திரன் இருக்கக்கூடிய சந்திராஷ்டம நாள். ஆனால் குருவின் பார்வை இருக்கிறது. அவர் தேய்பிரை சந்திரனாக இருந்தாலும் கூட வேறு எந்தவித நிலையிலையும் சனி செவ்வாயுடைய தொடர்புகள் இல்லாமல் ஒரு நிலையில் நல்லாவே இருக்கிறார். அப்படி ஒன்றும் சாதகமற்ற பலன்கள் இன்றைக்கு நடந்து விடாது என்பது உண்மைதான். ஆனால் அவர் தேய்பிரை நிலையில் இருக்கிறனால மனம் சற்று குழப்பமாக இருக்கும். இதை செய்யலாமா அதை செய்யலாமா, குறிப்பாக கயிறுன்னு தாண்டவும் முடியாது, பாம்புன்னு அப்படியே தள்ளி போகவும் முடியாது. அப்படியே பார்த்து ஒரு விஷயத்தை போட்டு அப்படியே குழப்பிக்கிட்டே இருப்பீங்க. ஆகவே வாழ்க்கையை பாதிக்கக்கூடிய வேலை தொழில் அமைப்புகளை மாற்றக்கூடிய புரட்டி போடக்கூடிய எந்த ஒரு முடிவையும் இன்றைக்கும் நாளைக்கும் எடுக்க தேவையில்லாத ஒரு சந்திராஷ்டம நாளாகவே இந்த நாள் மீனராசிக்காரர்கள் எல்லோருக்குமே அமைஞ்சிருக்கு. அதே போலவே தூர பயணங்கள், இரவு நேர பயணங்களில் பணம் நகை போன்றவைகளை கொண்டு போகிறவங்க இன்றைக்கு சூட்கேஸ் மேலே உடைமைகளின் மேலே ரொம்ப கவனமாகவே இருக்கணும். வங்கிக்கு பணம் எடுத்து வருவது, பணம் கொண்டு போவது, எடுத்து வருவது போன்ற தொழில் அமைப்புகளோடு தொடர்பு கொண்டவர்கள், பேங்குக்கு அதிக பணம் கொண்டு போகிறவங்க இன்றைக்கு அக்கம் பக்கம் கவனத்தை எதுலேயும் திசை திருப்பாமல் நம்ம எந்த வேலைக்கு போகிறோமோ அந்த வேலையில் மட்டுமே ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாளாகவும் இந்த நாள் அமைஞ்சிருக்கு. சமூக ஊடகங்களில் கூட அதிக ஆர்வத்தை காட்டுபவர்கள் இன்றைக்கு அறிமுகம் இல்லாதவர்களிடம் பேச்சை குறைத்துக் கொள்வது. இந்த சாட் பண்ணுறீங்க இல்லையா, இந்த சாட் பண்ணுறதுல ஏதான ஒரு சிக்கல்கள் வந்துவிடும் என்பதால் எதிலும் கொஞ்சம் கவனமாகவும் நிதானமாகவும் மனதை கட்டுப்படுத்தி வைக்க வேண்டிய சந்திராஷ்டம நாள் மீனராசிக்காரர்களுக்கு இன்று. இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களை பார்த்தோம். அடுத்து ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தை பார்க்கலாம். இன்றைக்கு நம்முடைய சன்லைஃப் தொலைக்காட்சி நேயர் கேட்டிருக்கிறார் ஒரு நல்ல கேள்வி. பெரும்பாலோருக்கு இந்த விளக்கம் புரியுமா இல்லையான்னு கூட தெரியாது. ஒரு ஜோதிட ஆர்வம் உள்ளவர் கேட்டிருக்கிறார் என்று நினைக்கிறேன். ஐயா, இந்த கோச்சார சுக்கிரனை சந்திரன் தொடுகின்ற காலத்தில் ஒருவருக்கு பணவரவு வரும்னு சொல்கிறாங்களே, இதற்கு என்ன அர்த்தம்னா, கோச்சார சுக்கிரனை சந்திரன் பார்க்கும் பொழுது அல்லது சந்திரன் அவரோடு இணையும் பொழுது, இந்த தொடுவது என்பதை இணைகிறது பார்க்கிறதுன்னு 2 விதத்தில் எடுத்துக்கலாம். தொடர்புன்னு சொல்லிடுவோம். அப்போ சந்திரனும் சுக்கிரனும் ஒரு நிலையில் இணைந்து பார்த்து கொண்டிருக்கும் பொழுது ஒருவருக்கு பணம் வருமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பணம் வரும் அப்படின்னு நேரடியான விளக்கமாக அதை எடுத்துக்கொள்ள முடியாது. இதை நான் வேறு விதமாகவும் விளக்கிடுவேன். கோச்சாரம் என்பது ஒரு நிலையில் ராசி அமைப்புகள் சுபத்துவமாக இருக்கும் பொழுது அவருக்கு நல்ல பலன்கள் நடக்கும். ஆனால் அதே நேரத்தில் மிக மிக முக்கியமான அவருடைய வாழ்வியல் சம்பவங்களை நேரடியாக சுட்டி காட்டக்கூடிய தசாபக்தி அமைப்புகள் அப்போது நல்லாக இருக்கணும். ஒரு 5-9 கூடிய தசாபக்தி அமைப்புகள் நடந்து சுக்கிரனும் வலுவாக இருக்கும் பொழுது, சுக்கிரன் அங்கே பாபத்துவமின்றி இருக்கும்போது, சுக்கிரன் சொகுசு வாழ்க்கையை குறிக்கக்கூடியவர். பணம் வருகிறது என்றால் என்ன, உயர்வான பொருட்களை நீங்கள் அனுபவிக்கிறீங்க வாங்குறீங்க அப்படின்னு தானே அர்த்தம். ஒரு 10,000 ரூபாய் பணம் இருந்தால் தானே 5,000 ரூபாய்க்கு துணி எடுக்க முடியும். அப்போ 10,000 ரூபாய் இருந்ததுன்னா 500 ரூபாய்க்கு தானே துணி எடுக்க முடியும். அப்போ இந்த மாதிரியான ஒரு லக்ஸரியஸ் பொருட்களை மிக அதிகமாக அனுபவிக்க கொடுத்து வைக்கக்கூடிய அந்த சுக்கிரனை வளர்வரை சந்திரன் அல்லது பௌர்ணமி சந்திரன் அங்கே தொடர்பு கொள்ளும் போது, நீங்கள் கேட்ட அந்த வார்த்தையில் தொடும் பொழுது, பௌர்ணமி சந்திரனும் சுக்கிரனும் இணையும் பொழுது தசாபுக்தி அமைப்புகள் நன்றாக இருந்தால், இந்த மாதிரியான அமைப்புகள் தாங்க இந்த லாட்டரி டிக்கெட் அடிக்கிறது, இந்த மாதிரியான சில எதிர்பாராத அதிர்ஷ்டங்கள் கோச்சாரத்தில் இப்படி வரும்போது தசாபுக்தி அமைப்புகளும் இணையும் பொழுது, இரண்டையும் மிங்கிள் பண்ணி தான் சொல்லணும். ஒரே ஒரு கருத்து கண்டிப்பாக ஜோதிடத்தில் இல்லவே இல்லை. ஒரு வரியில் பதில், ஒற்றை சொல்லில் ஒரு இதையும் பதிலையும் ஜோதிடத்தில் சொல்லவே முடியாது. நான் அடிக்கடி சொல்வதை போல வண்டிக்கு
2 சக்கரம் இருக்கு இல்லையா? கோச்சாரம் என்பது ஒரு சக்கரம், தசாபுக்தி அமைப்புகள் என்பது ஒரு சக்கரம். உங்களுடைய லக்னம் லக்னாதிபதியின் வலுவிற்கேற்ப அந்த நேரத்தில் சுக்கிரன் வலுவாக இருந்து, வலுனா என்ன, ஆட்சி உச்சம்னு சொல்கிறோம் இல்லையா, அந்த மாதிரியான ஒரு நல்ல விதமாக, முக்கியமாக பலவீனம் இல்லாமல் இருந்து, கோச்சாரமாக இருக்கட்டும் பிறந்த ஜாதகமாக இருக்கட்டும், சுக்கிரன் சனி ராகு போன்றவர்களோடு தொடர்பு கொள்ளாமல் இருந்து, அமாவாசை சந்திரனோடு இணையாமல் பார்க்காமல் தொடாமல் இருந்துகின்ற ஒரு நல்ல அமைப்பில் சந்திரன் வளர்பிறையாக இருக்கும்போது, சுக்கிரன் ஒளித்தன்மையோடு இருக்கும் பொழுது, அங்கே இணையும் பொழுது ஒரு 2 நாள் இணைவாங்களா, அந்த 2 நாளில் ஒரு பணம் வரக்கூடிய, ஒரு சொகுசாக இருக்கக்கூடிய, நினைத்தது நடக்கக்கூடிய, தசாபுக்திகளுக்கு ஏற்றாற் போல ஒரு இனிய இன்ப அனுபவங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டமாக அந்த 2 நாளை மட்டும் சொல்லலாம். இணைவது கோச்சாரத்தில் எப்பவுமே சுக்கிரனும் சந்திரனும் இணைவதுன்றது 2 நாள் தான். அப்போ அந்த 2 நாளும் மனம் சந்தோஷமாக இருக்கக்கூடிய காலகட்டங்களாக இருக்கும். உங்களுடைய கோச்சாரத்தில் இன்னொரு நுணுக்கத்தை கூட சொல்லிவிடுகிறேன். ஒரு நிலையில் நீங்கள் ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்ற நாட்களை நீங்கள் பார்த்தீர்களே ஆனால், ஒரு காலத்தில் ஒரு பின்னோடிக்கு பாருங்கள், எல்லா மனிதர்களுக்கும் சந்தோஷமும் துக்கமும் கலந்து மாறி மாறித்தான் வருகிறது இல்லையா? ஒரு மனிதன் அதிக சந்தோஷமாக இருக்கின்ற காலகட்டத்தில் அவனுடைய லக்னநாதன், ராசிநாதன், தசாநாதன் இவர்கள் மூவரில் ஒருவர் குரு சுக்கிரனோடு அங்கே கோச்சாரத்தில் தொடர்பு கொண்டிருப்பார்கள். ரொம்ப நீங்கள் மன கஷ்டமாக இருக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அந்த நேரங்களில் பார்த்தீங்கன்னா கோச்சார ரீதியாக உங்களுடைய லக்னாதிபதி, லக்னநாதன் சொல்கிறோம் இல்லையா, எந்த லக்னத்தில் பிறந்திருக்கிறீங்களோ அந்த லக்னத்திற்கு அதிபதியான கிரகம் அங்கே பாபர்கள் என்று சொல்லப்படக்கூடிய சனி செவ்வாய் ராகு கேதுக்களோடு தொடர்பு கொண்டிருப்பார். இது ஒரு கோச்சார சூட்சும விளக்கமாகவே நீங்கள் எடுத்துக்கொள்ளலாம். ஆகவே சுப தொடர்புகள் சந்திரனுக்கு ஏற்படும் பொழுது நீங்கள் மனம் சந்தோஷமாக இருப்பீர்கள். பாபத் தொடர்புகள் சந்திரனுக்கு ஏற்படும் பொழுது அங்கே மனக்கலக்கங்கள் அந்த தொடர்புகளின் நாட்களுக்கு ஏற்ப வரும் என்பதுதான் இன்றைய உண்மையான ஜோதிட விளக்கமாக இருக்க முடியும். இதுவரை 12 ராசிகளுக்கான இன்றைய ராசி பலன்களையும் ஜோதிட சந்தேகத்திற்கான விளக்கத்தையும் பார்த்தோம். மீண்டும் அடுத்த ராசிபலன் பகுதியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ஆதித்ய குருஜி.